எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் வந்த அந்நாளை நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை பாடி துதித்த தாவீதை ஆண்டவரே பெரிய ராஜாவாக நீர் மாற்றினீர், அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் எல்லையை விரிவாக்கும் என்று ஜெபித்த யாபேசின் ஜெபத்தை நீர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தீரே அப்பா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று அழுத யாக்கோபை நீர் ஆசீர்வதித்து இஸ்ரவேலாய் மாற்றினீரே ராஜா. இந்த வேளையில் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊக்கமுள்ள ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீர் அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்முடைய ஜெபத்தை நாடி வந்திருக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் நீர் கேட்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான தேவைகளோடு பலவிதமான நெருக்கங்களோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கலாம் கர்த்தாவே. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சோர்வா இருந்தாலும் இந்த வேளையில் மாற்றி போடுவீராக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல இந்த வேளையில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டுவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் வாழ்வில் என்றுமே பயமில்லையே. நானோ கர்த்தரை நம்பியிருக்கிறேன், என் வாழ்வில் என்றுமே பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயம் 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 பயமில்லை. என்னிலே இருக்கிறது, அது ஊனும் உயிருமாயிருக்கிறது. உம் வார்த்தை என்னிலே இருக்கிறது, அது ஊனும் உயிருமாயிருக்கிறது. பயமில்லை, பயமில்லை, பயம் 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 பயமில்லை.
யெகோவா என் தெய்வம், கர்த்தர் என்னுடையவர். பயமில்லை பயமில்லை, பயம் 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 பயமில்லை, பயமில்லை பயமில்லை, பயம் 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 பயமில்லை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் உம்மை பலனாய் கொண்டிருந்தானே கர்த்தாவே. அவன் வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளிலும் நீர் அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தீரப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் எதையுமே செய்ய முடியாதப்பா. பிசாசின் போராட்டங்கள், மனிதருடைய தந்திரங்கள், ஆண்டவரே எங்கள் சரீரத்தின் பலவீனங்கள் எங்களை தாக்கும் பொழுது நாங்கள் தளர்ந்து போய்விடுகிறோம் ராஜா. உம்முடைய பலத்தை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் உம்முடைய பலத்தை தருவீராக. நீர் ஏல் ஷடாவாய் இருக்கிறீர். யெகோவாயிரே, நீர் ஏல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் தனித்து செல்வோமானால் ஆண்டவரே எங்கள் கால்கள் சறுக்கி விடும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்வோமானால் ஆண்டவரே நாங்கள் உம்மை அநேக நேரங்களில் நாங்கள் விட்டு விடுவோம் கர்த்தாவே. ஆனால் நீர் எங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும் நீர் எங்களை தூக்கி கண்மலையின் மேல் எங்கள் கால்களை உறுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய பலத்தை நாடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சக்திப்படுத்துவீராக. எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்களையும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடி கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து விடுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு பலனை கொடுக்க போகிறதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறீர். பலனுள்ள ஆவியை கொடுக்கிறீர். அந்த ஆவியினால் எங்களை நிறைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகளை நீர் கண்ணோக்கி பார்த்தீரே அப்பா. உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவனே நீர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, செங்கடல் எதிராக வந்த பொழுது உம்மை நோக்கி கதறி அழுதார்கள். நாங்கள் எங்கே போவதென்று கதறி அழுதார்களப்பா. வழி தெரியாமல் தவித்தார்களப்பா. ஆண்டவரே, மறுபடியும் எகிப்திற்கு சென்று விடலாமோ என்று அவர்கள் பின்னோக்கி பார்த்த நேரத்தில் தேவ தூதர்களை அனுப்பி அந்த தண்ணீரை இரண்டாய் பிளந்தீரே ஆண்டவரே. ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போய் ஆண்டவரை மறுபடியும் அவர்கள் புதிய இடத்திற்கு வந்தார்கள் ராஜா. இதே போல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள், செங்கடலை போல தடைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்கும் பொழுது நாங்கள் கலங்கி போகிறோம் கர்த்தாவே. என்ன செய்வது, எங்கே போவது, யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நாங்கள் கலங்கி நிற்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் இதே போல கலங்கி இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது செங்கடலின் நடுவிலே நீர் வழி திறக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீரே அப்பா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து அவரையே நோக்கி பார், அவர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொன்னீரே ராஜா. இந்த நேரத்திலும் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எரிகோ கோட்டையை உடைத்து போட்டவரே, உம்முடைய ஜனங்கள் அதை சுற்றி வந்த பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்தின பொழுது அந்த கோட்டை சுக்குநூறாய் உடைந்து போனது கர்த்தாவே. அதே போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற கோட்டைகள், எதிராய் நிற்கிற கோட்டைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடும்படி ஜெபிக்கிறோம். நீர் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய பாதங்களை முத்தமிட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் உம்முடைய பரிசுத்தமான பாதத்தில் இருந்து ஆண்டவரை இரு கரம் கூப்பி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே. அப்படியே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல் ஷடாய் இயேசு நல்லவர், எல் ஷடாய் எல் ஷடாய் தேவன் வல்லவர். எல் ஷடாய் இயேசு நல்லவர், எல் ஷடாய் தேவன் வல்லவர். பாரும் சேனையை அழிக்க வல்லவர், எரிகோ கோட்டையை தகர்க்க வல்லவர். பாரும் சேனையை அழிக்க வல்லவர், எரிகோ கோட்டையை தகர்க்க வல்லவர். எல் ஷடாய் இயேசு நல்லவர், எல் ஷடாய் தேவன் வல்லவர். எல் ஷடாய் இயேசு நல்லவர், எல் ஷடாய் தேவன் வல்லவர். செங்கடலையும் பிரிக்க வல்லவர், சத்துருக்களை அழிக்க வல்லவர். செங்கடலையும் பிரிக்க வல்லவர், சத்துருக்களை அழிக்க வல்லவர். எல் ஷடாய் இயேசு நல்லவர், எல் ஷடாய் தேவன் வல்லவர்.
அன்பில்லாத உலகத்தில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா. பெற்றோரை நேசிக்கிற பிள்ளைகள் இல்லை அப்பா. பிள்ளைகளை உண்மையாய் நேசிக்கிற பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. புருஷனை நேசிக்கிற மனைவிகள் இல்லை, மனைவிகளை நேசிக்கிற புருஷர்கள் இல்லை அப்பா. மனிதர்களை பகைக்கிற உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீர் எங்களை உண்மையாய் நேசித்தபடினால் நீ நேசிக்கிற உம்முடைய நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர் என்று வேத புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய உண்மையான அன்பை நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நேசிக்கிறபடினால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனிதன் கள்ளருடைய கையில் அகப்பட்டு அவன் காயப்பட்டு குற்றூராய் கடந்த பொழுது அவனை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே. ஆனால் நல்ல சமாரியனாய் நீர் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய வாகனத்தை விட்டு நீர் கீழே இறங்கி அவனை தொட்டு அவனுக்கு எண்ணெய் பூசி ஆண்டவரே அவன் காயங்களை கட்டி உம்முடைய வாகனத்தில் மேல் ஏற்றி சத்திரக்காரன் கையிலே கொடுத்து அவனை பராமரித்துக்கொள் என்று சொல்லி அவனுக்கு 2 காசுகளையும் கொடுத்து சென்றீரே ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் எங்களுக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பரலோகத்தில் இருந்து எங்களுக்காக பிதாவின் வலது பாரசத்தில் ஒவ்வொரு நாளும் நீர் ஜெபிக்கிற ஆண்டவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடியாய் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானம் இல்லாமல் தவிக்கிற, அன்பை இழந்து தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் தாமே அவள் இருதயத்தை ஆண்டவரை சமாதானத்தினால் நிறைத்து விடுவீராக, சந்தோஷத்தினால் நிறைத்து விடுவீராக. ஆனந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சமூகம் நான் வரும்போது ஓயாமல் நான் உம்மை துதிக்கிறேன். ஏசையா சமூகம் நான் வரும்போது ஓயாமல் நான் உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா 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 ஆராதனை. அல்லேலூயா 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 ஆராதனை. உம் சமூகம் நான் வரும்போது ஓயாமல் நான் உம்மை துதிக்கிறேன். ஏசையா உம் சமூகம் நான் வரும்போது ஓயாமல் நான் உம்மை துதிக்கிறேன்.
ஓயாமல் நான் உம்மை துதிக்கிறேன். சமூகம் வந்தா கம்பீரமாய் கடந்து செல்வே. சோரோடுவும் சமூகம் வந்தா கம்பீரமாய் கடந்து செல்வே. ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி நாளெல்லாம் உம்மை போற்றுவே. ஸ்தோத்திர பலிகள் செலுத்தியே நாளெல்லாம் உம்மை போற்றுவே. அல்லேலூயா 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 ஆராதனை. அல்லேலூயா 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 ஆராதனை. உம் சமூகம் நான் வரும்போது ஓயாமல் நான் உம்மை துதிக்கிறேன். இயேசையா உம் சமூகம் நான் வரும்போது ஓயாமல் நான் உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்தியே நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா 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 ஆராதனை. அல்லேலூயா 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 ஆராதனை. அல்லேலூயா 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 ஆராதனை. அல்லேலூயா. இவ்வளவு நேரமும் நாங்கள் ஜெபித்த எங்கள் ஜெபத்திற்கு உம்முடைய செவிகளை சாய்த்து நீர் கேட்டதற்காக நன்றியோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, வியாதிகளை மாற்றுவீராக, சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஆனந்த சந்தோஷத்தினால் நிறைக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்தில் நீடித்து வாழத்தக்கதான கிருபை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நொந்து போய் சமாதானம் இல்லாமல் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த விலாசத்திற்கு எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்கள் விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ரேமா ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 16, நாகர்கோயில் 629 001 சவுத் இந்தியா. எங்கள் விலாசத்திற்கு நீங்கள் எழுதுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 9442009772. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.